என் ஹஸ்பண்ட் வெளியே போயிருந்தாப்புல ஃபோன் அடித்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டுமா நாங்கள் சரி வாங்கிட்டு வாங்க வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்கன்னொடனே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் ஃபேமிலி பேக்கில் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னங்க இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டால் இது கேக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நாங்கள் ரொம்ப சாப்பிட கிடையாது, ஃபேமிலி பேக் தான் வாங்குவோம். இது பார்க்குறதுக்கு கேக் மாதிரியே இருந்தது. உடனே எதுக்கு இதை போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு உடனே எல்லாருமே நான் அடுத்த மாதம் எனக்கு பர்த்டே, அதுக்கடுத்த மாதம் எனக்கு பர்த்டே, அதனால் இப்போவுமே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு கேக் மாதிரியே டிசைன் பண்ணியிருந்தாங்க. நாசில் வச்சுலாம் வந்து மேலே வந்து ஃப்ளார்லலாம் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய நட்ஸ்லாம் போட்டிருந்து. இது வந்து குல்ஃபி ஃப்ளேவர்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அக்கா வர இதில் நீங்கள் எதுக்கு குல்ஃபி ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தீங்க, பிளாக் கரண்ட் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானேன்ட்டு வேறு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இது ஹட்சன் தயிர் வாங்க போன இடத்துல தான் இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இது அருணா ஹட்சனான்னு எனக்கு பிராண்டட் கரெக்டாக தெரியலை. ஐஸ்கிரீம் கேக் வெட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வெட்டினா என் பொண்ணுக்கு பொறுமை இல்லை. அவள் எலிங்கனங்க நோண்டியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஒரு பக்கமாக இருந்து. இதை எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணா. ரொம்ப ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணாலுமே ரொம்ப ஏன்னா இது ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க இல்லையா, கட் பண்ணவே முடியலை. இதை கேக்குக்கு பதிலாலாம் வாங்கி நம்ம கட் பண்ணிலாம் சாப்பிட முடியாது. கேக்குக்கு பதிலாக பர்த்டேக்கு இதை வேணான்னா நார்மல் டேயில் வாங்கி கட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப கெட்டியாக இருந்து ரொம்ப ஃப்ரீசரில் இருந்ததுனால அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் நீ மாற்றி கட் பண்ணி அந்த கேக் வர நகுலுது. அதை கட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்து பார்த்தா கேக் மாதிரி எந்த ஸ்பாஞ்சோ ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே ஐஸ்கிரீமால் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. மேலே இருக்கிற நாசல் டிசைன் மட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகி விப்பிங் க்ரீம் மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு டேஸ்ட் வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் மாதிரியே தான் இருந்தது. வேறு எதுவும்